போரூர் அருகே கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முகத்தில் பிளாஸ்டிக் பை சுற்றப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட காவலரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் அதே முறையில் மற்றொரு காவலரின் சடலம் போரூர் ஏரி அருகே மீட்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்னும் எத்தனை நாளைக்கிட இப்படி போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பல்ப் வாங்கிட்டு இருக்க போகிற? ஒழுங்காக அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாருப்போ. ஏன் சினிமாவை விட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போக வேண்டியது தானே? உங்களுக்கு எப்படி இதை விட முடியாதோ அதேமாரி தான் எனக்கு என் போலீஸ் வேலை. அப்போ அதுக்கு கவனத்தை கரெக்டாக போட்டு செலக்ட் ஆகணும். எங்கே இன்றைக்கி தான் ரிசல்ட்டு. 2 நாள் முன்னாடியே செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சுன்னு போலீஸ் சேகரன் சொன்னார். பேசாமல் நீயும் யாரையா பிடிச்சி காசை கொடுத்து செலக்ட் ஆக வேண்டியனே. நான் இங்கே போலீஸ் ஆகணும்னு நினச்சது இங்கே இருக்கிற சிஸ்டத்தை மாற்ற, என்னை மாற்றிக்கல. நான் செலக்ட் ஆகாத கூட பிரச்சனை இல்லை. ஆனால் விட்டதை பிடிக்க இவனுங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சாதான். இந்த எக்ஸாம் எழுதாமல் அவனுக்கும் காசு கொடுக்காம போலீஸாக ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, இப்போது 2 போலீஸை கொண்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான்ல, அவனை பிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன், சிஎம்ஏ வந்து உனக்கு போஸ்டிங் கொடுப்பார். நொட்டுவாங்க. இத்தனை போலீஸ் சேர்ந்து பிடிக்க முடியாத இவன் ஒரு ஆள் மட்டும் பிடிச்சிருவானா? டே அப்துல், இவன் சொல்கிறானே கேட்டுட்டு எதுவும் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் உயிர் பேரும் பார்த்துக்கோ. பிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன், சிஎம்ஏ வந்து உனக்கு போஸ்டிங் கொடுப்பார். இவன் சொல்கிறானே கேட்டுட்டு எதுவும் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் உயிர் பேரும் பார்த்துக்கோ. அப்படின்னா இதில் நம்ம மாட்டிக்கிட்டா செத்துருவோம். ஒரு வேளை அவன் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டா? நம்ம ஊரில் தொடர்ந்து 2 போலீஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போலீஸால் நம்மளை மட்டும்தான் பிடிச்சி அடித்து உள்ளே போட முடியும். எங்கே இவங்களை பிடிச்சி உள்ளே போட சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இவங்கெல்லாம் இப்படி தாங்க ஆகணும். டாஸ்மார்க்கில் ஒரு கோட்டை 30 ரூபா அதிகமாக வச்சு விற்கணும்னு சொன்னதுக்கு நீ ஏன்டா குடிக்கணும் என்ன போட்டு அடிக்கிறாங்க? என்ன அடி? என்ன தான் செத்தது போலீஸாக இருந்தாலும் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அவங்க ஏன் நம்மளை பிடிச்சி நோட போகிறாங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேப்பர், ஹெல்மெட்டு இதெல்லாம் கரெக்டாக இருந்து உங்கள்கிட்ட வந்து லஞ்சம் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? இன்றைக்கி போலீஸுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? வாங்கடா, போன விஷயம் என்னாச்சு? எப்பவும் போல தான் ரெஸ்யூம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நீ என்ன பண்ணுறதா ஐடியா? நானா? இப்போ 2 போலீஸை கொண்டான்ல, அதான்டா நீ கூட ஐடியா கொடுத்தியே. அவனை பிடிக்கிற வேலையை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டேய் உருட்டாதாடா. டேய் சும்மா தானே சொல்கிற? அட சீரியஸாக தான்டா சொல்கிறேன். இந்த 3 நாள் நான் அனலைஸ் பண்ணதில் ஒரே பேட்டர்னில் கொலை பண்ணுறவங்க ஒன்று அவங்க கொண்டுட்டு வந்த பொருளோ இல்லை அவங்க சொல்ல வர விஷயத்தையோ விட்டு போயிடுவாங்க. அதான் இந்த கேஸில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போயிருந்தேன். நிறுத்து. அது எப்படிரா இத்தனை போலீஸ் தேடி கிடைக்காதது உனக்கு மட்டும் கிடச்சிருக்கு? நானும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் ஒரு சின்ன பயத்தோட அந்த இடத்துக்கு போனேன்.
நானும் இதை ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேய் அப்போ நீ உண்மையிலே அவனை பிடிக்க தான் போறியா? ம் நமக்கு தெரிஞ்ச போலீஸ் சேகரன் கிட்ட இந்த கேஸ் ஃபைல்ஸ் கேட்டிருந்தேன். அவரும் நாளைக்கு என்னை வர சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படியே இருக்கிறது? நமக்கு ஒன்று தேவைன்னா அதை நாம தான் எடுத்துக்கணும். எதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ. இப்போ இந்த டைமில் உனக்கு இந்த ஃபைல் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை சார், எப்படி இருந்தாலும் அடுத்த வர எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ அதான் இதை பற்றி டீப்பாக ஸ்டடி பண்ணலான்னு. இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஃபைலை எதுக்கு நான் கொடுக்குறேன்னு தானே யோசிக்கிறேன். அதுக்கு உங்கள் அப்பா செஞ்ச ஹெல்ப்பு தான் காரணம். இந்தா, பட் ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இரு. டேய் இங்கே வா, நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான்டா. இங்கே பார், இங்கே ஒரு பென்ட்ரைவ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் நெருங்கிட்டேன். சரி அதெல்லாம் விடு, உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லு. 9/8/1999. திடீர்னு ஏன் அதை கேட்குற? இல்லை இதே நீ 9/9/99 பிறந்திருந்தா 90% டிஸ்கவுண்ட்டில் பீட்சா வாங்கியிருக்கலாம். போச்சு. அடிங்க ஓத்தா, எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்போ உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லு. டேய் உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. ஏய் உனக்கு மரியாதை கிடையாது போடா. டேய் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா. ஃபஸ்ட்டு மர்டர் நடந்தது 2/12/2025. செகண்ட் மர்டர் நடந்தது 12/12/25. அப்போனா அடுத்த மர்டர் நடக்க போகிறது 22/12/2025. டேய் நாளைக்கு தான்டா 22. ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ. ஏற்கனவே சேகர், கணேசன் என 2 காவல்துறையினர் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அதே பாணியில் ஹரி என்ற காவல்துறையினரும் கொல்லப்பட்டுள்ளார். இந்த தொடர்புடைய சம்பவம் மாநிலம் முழுவதும் இவ்வளோ நேரம் நீ ட்ரை பண்ணதெல்லாம் வெறும் கொலை நடந்த டேட்ஸ் மட்டும்தான். இப்போது எனக்கு ஒன்று கிளிக் ஆகிருக்கு. நான் சொல்கிறத எழுது. ஃபஸ்ட்டு மர்டர் நடந்தது எப்போது? 2. செகண்ட் மர்டர் நடந்தது 12. தேர்டு மர்டர் எப்போ நடந்துச்சு? நேற்று, அதாவது 22. 2/12/22. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. செகண்ட் மர்டர் நடந்தப்போ கிடைச்ச பென்ட்ரைவில் 2ஆவதாக செத்த போலீஸ் கணேசன் பேர், அவர் சாகும்போது எடுத்த இமேஜ் அண்ட் நெக்ஸ்ட் செத்த போலீஸ் ஹரி நேமும் இருக்குது. போலீஸ் ஹரி மர்டர் நடந்தப்போ கிடைச்ச பென்ட்ரைவில் ஹரியோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் அவனோட லாஸ்ட் மர்டராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 3 பேருக்கும் அவங்க செத்த டேட்டுக்கும்
ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது மட்டும்தான் எனக்கு சரியா தெரியல. இந்த பதிவு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த முறையாவது காவல்துறையினர் இவரை பிடிப்பார்களா இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். நிறுத்துப்பா. ஹெல்மெட் எங்க? சார் அது வந்து இங்கே எங்கே போகிற? சார் பக்கத்தில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சார், அதான் டெலிவரி பண்ணலாம் தான் சார். ஹெல்மெட் போட மாட்டியா நீயே? சார் போட்டுறேன் சார். சரி, ஒழுங்கா ஹெல்மெட் போடு. இப்போ கிளம்பு. எதுக்கு என்ன இவ்வளோ அவசரமாக இப்போ வர சொன்னேன்? சார், இந்த கேஸ் ஃபைல்ஸ் வாங்கினதெல்லாம் வெறும் படிக்க மட்டும் இல்லை. அப்புறம் ஸோ அதான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு அவனை நம்ம சேர்ந்து பிடிச்சிடலாம் தான் சார். செமையா? ம், பவர் இல்லாமல் இவ்வளோ பண்ணுறேன்னா பவர் இருந்தா சார், எனக்கு என்னமோ அவன் நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ணுறான் போல சார். இரு போலீஸில் வேகத்தோட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். எங்கே போயிட போகிறான்? வந்தான் வரேன்னு இருக்கான்ல, வருவான். இதோ வந்துட்டான் பாரு. ஹலோ போலீஸ், இத்தனை நாளாக நீங்கள் எல்லோரும் என்னை தேடி ரொம்ப டயர்டாயிருப்பீங்க. என்ன இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? யாரை கேட்டு நீ அவனை அரெஸ்ட் பண்ண? நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்துடுற. இப்போ நாங்கள் 2 பேர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. யாரை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்ம கையில் இல்லை. என்னையா கணேசா, என்ன பண்ற? டியூட்டியில் இருக்கேன் சார். அப்படியா? சரி, ஒன்றும் இல்லை. நம்ம ஏரியாவில் கஞ்சா அதிகமாக ஓடிட்டு இருக்குன்னு நிறையா மனு வந்திருக்கு. அதனால எவனையாவது பிடிச்சி உள்ளே போடு. ஒத்துக்கலையா ஒரே போடு. எலெக்ஷன் தேதி வேறு நெருங்குது இல்லை, இப்போ செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். साहब, इधर LIC कैसे जाएंगे? சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் சார். பேர் மட்டும் வெளியே தெரியாமல் பார்த்துங்க சார். என் தம்பி எவ்வளவு கத்திருப்பான், கதறி இருப்பான். அதான் இவங்க எல்லாத்தையும் ரசித்து ருசித்து அணுவணுவாக சித்திரவதை பண்ணி கொன்னேன். அவன் செத்ததுக்கு இவங்க மட்டும் காரணம் கிடையாது, நீங்களும் காரணம்தான். நாங்கள் அங்கே ஊருக்கு வந்தது பொழைக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் நீங்கள் அடிக்கிறீங்க, மிதிக்கிறீங்க, வெட்டுறீங்க, குத்துறீங்க. நாங்களும் மனுஷங்க தான். வடக்கண்ணா எப்படி தமிழில் பேசுகிறேன்னு தானே பார்க்குறீங்க? அதுக்கும் நீங்கள் தான் காரணம். உங்களை ஒன்று கேட்டுக்கிறேன், எங்களை நேசிக்கலினாலும் பரவாயில்ல, ஆனால் காலில் போட்டு மிதிக்காமல் இருந்தாலே போதும்.
சார் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, லொக்கேஷன் வந்தாச்சு. எங்கே வரணும்? சரிங்க சார். சார், கில்லர் இருக்க லொக்கேஷன் இங்கே இருக்கிற அதே ஏரியா டவரில் தான் காட்டுது. அப்துல்லா, இவன் யாருன்னு தெரியுதா? ஆரம்பத்துலேருந்து இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை மேலே கை வச்சுட்டு எம்எல்ஏ சேதுவோட இன்ஃப்ளூயன்ஸில் வெளியே வந்தான்ல, அவன் தான் அவன். நான் ஒரு மெஜிஷியனும் மாந்திரிகக்காரனும் இல்லை. நான் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட். என்னால் உங்கள் குழப்பத்தை புரிஞ்சுக்கவும் முடியும், உங்களை குழப்பமாக்கவும் முடியும். ஆனால் எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஈஸியாக கடந்து போயிடுறீங்க, பட் என்னால் அது முடியல. நான் உங்களுக்கெல்லாம் சைக்கோவாகவும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும், ஏன் சில பேருக்கெல்லாம் நான் கடவுளாக கூட தெரியல. ஆனால் எனக்கு நான் ஸ்டான்லி மட்டும்தான்.